எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025க்கான சிலபஸ் படி தமிழில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனோட அடிப்படையில் பிரித்தெழுதுகையும் வலுவுச் சொற்கள் நீக்குகவும் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துக்கிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதிலேருந்து 2லேருந்து 3 கொஸ்டின் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். பிறமொழி சொற்களுக்குரிய தமிழ் சொற்கள்: பஞ்சாங்கம், ஐநிறம், அங்கத்தினர், உறுப்பினர், சந்தா உறுப்பினர் கட்டணம், இலாக்கா அப்படின்னா துறை, பண்டிகை அப்படின்னா திருவிழா, கேணி அப்படின்னா கிணறு, அச்சன் அப்படின்னா தந்தை, ஆய் அப்படின்னா தாய், மகசூல் அப்படின்னா விளைச்சல், வாடிக்கை அப்படின்னா வழக்கம், அல்வா அப்படின்னா இனிப்பு களி. இதெல்லாம் பார்த்துக்கிடுங்க. அல்வாங்கிறது இனிப்பு களி. பாலி அப்படின்னா சிறு குளம், நபர் அப்படின்னா ஆள், ஏராளம் அப்படின்னா மிகுதி, வாய்தா அப்படின்னா நிலவரி, குசுனி அப்படின்னா சமையலறை, பந்தோபஸ்து அப்படின்னா பாதுகாப்பு, சலம் அப்படின்னா நீர், வருடம் அப்படின்னா ஆண்டு, பச்சினா பறவை, சங்கதி செய்தி, விவாகம் அப்படின்னா திருமணம், பட்டாளம் அப்படின்னா படைப்பிரிவு, சன்னல் அப்படிங்கிறது காலதர். இதெல்லாம் சன்னல்ங்கிறது நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணக்கூடிய சொல். அதனுடைய உண்மையான தமிழ் சொல் காலதர். உத்தரவு கட்டளை, உபயோகம் பயன், அதிபர் நாயகர் தலைவர், உற்சாகம் ஊக்கம், அந்நியர் அயலார், கவனம் கருத்து, ஜாதகம் பிறப்பியம். இதுவும் தெளிவாக பார்த்துடுங்க. ஜாதகம் அப்படின்னா பிறப்பியம். மன்னித்துக்கொள் அப்படின்னா பொறுத்துக்கொள் அப்படின்னு அர்த்தம். அபிகம் அப்படின்னா குட முழுக்கு நீராட்டு, கிராமம் அப்படின்னா சிற்றூர், அபூர்வம் அப்படின்னா புதுமை, குமாரன் அப்படின்னா புதல்வன், அர்த்தம் அப்படின்னா பொருள், கோபம் அப்படின்னா சினம், அலங்காரம் ஒப்பனை, விஞ்ஞானம் அறிவியல், அவசரம் விரைவு, விரதம் அப்படின்னா நோன்பு, அனுமதி அப்படிங்கிறது இசைவு, சந்தா அப்படின்னா கட்டணம், ஆரம்பம் அப்படின்னா தொடக்கம், ஜாதி அப்படின்னா இனம், சங்கம் அப்படின்னா மன்றம், இருதயம் அப்படின்னா நெஞ்சு, சந்தேகம் அப்படின்னா ஐயம், பயம் அப்படின்னா அச்சம், பரீட்சை தேர்வு, பிரச்சனை அப்படின்னா சிக்கல், சரித்திரம் அப்படின்னா சரித்திரம், மருந்துவம், போதனை கற்பித்தல், சித்திரம் அப்படின்னா ஓவியம், மந்திரி அப்படின்னா அமைச்சர், சின்னம் அப்படின்னா அடையாளம், மராமத்து இலாகா அப்படின்னா பொதுப்பணித்துறை, வினாடி அப்படின்னா நொடி, ஜாக்கிரதை அப்படின்னா விழிப்பு, தினம் அப்படின்னா நாள், பத்திரிகை செய்தித்தாள், வைத்தியர் மருத்துவர், பைசல் செய் அப்படின்னா தீர்த்துவை, ஜனங்கள் அப்படின்னா மக்கள், ஜில்லா அப்படின்னா மாவட்டம், கஜானா அப்படின்னா கருவூலம், சர்க்கார் சமஸ்தானம் அப்படின்னா அரசு, பந்துமித்திரர் அப்படின்னா சுற்றமும் நட்பும், நமஸ்காரம் அப்படின்னா வணக்கம், கோடி அப்படின்னா கூட்டம், ஆஸ்தி அப்படின்னா சொத்து, வியம் அப்படின்னா செய்தி, தீபம் விளக்கு, வேதம்னா மறை, நடம் அப்படின்னா இழப்பு, சிபாரிசு அப்படின்னா பரிந்துரை, நிபுணர் வல்லுனர், ஜாமீன் பிணை, அபாயம் பேரிடர், அனுபவம் பட்டறிவு, ஆயுள் வாழ்நாள்,
உபாத்தியார் அப்படின்னா ஆசிரியர். கர்வம் அப்படின்னா செருக்கு. கைதி அப்படின்னா சிறையாளி. 86 சபை அப்படின்னா அவை. விவாதம் அப்படின்னா உரையாடல். மாமூல் அப்படின்னா வழக்கம். ரத்து அப்படின்னா நீக்கம். நாடா அப்படின்னா காலை உணவு சிற்றுண்டி. அமல் அப்படின்னா நடைமுறை. உபன்யாசம் அப்படின்னா சமய சொற்பொழிவு. சம்பிரதாயம் அப்படின்னா மரபு. லட்சணம் அப்படின்னா அழகு. தாலுகா ஆஃபீஸ் அப்படின்னா வட்டாட்சியர் அலுவலகம். ஆர்டிஓ ஆஃபீஸர்னா கோட்டாட்சியர் அலுவலகம். கலெக்டர் ஆஃபீஸ் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். பஜனை அப்படின்னா கூட்டு வழிபாடு. மத்தியானம் அப்படின்னா நண்பகல். உத்தியோகம் அப்படின்னா அலுவல். உபயம் அப்படின்னா திருப்பணியாளர் கொடை. யதார்த்தம் அப்படின்னா இயல்பு. ஐதீகம் அப்படிங்கிறது உலக வழக்கு. கிரீடம் அப்படிங்கிறது மணிமுடி. முக்கியஸ்தர் அப்படின்னா முதன்மையானவர். முக்கியஸ்தர்னா முதன்மையானவர். பிரதானம் முக்கியம். பிரதான முக்கியம் அப்படின்னா முதன்மை. உத்தியோகஸ்தர் அதிகாரி அப்படின்னா அலுவலர். லஞ்சம் அப்படின்னா கையூட்டு. ஆபத்து அப்படின்னா இடர். லாபம் அப்படின்னா வருவாய். அலங்காரம் அப்படின்னா ஒப்பனை. ஸோ இதுவரை 111 பிறமொழி சொற்களுக்கான தமிழ் சொற்கள் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவோட அடுத்த பாட்டில் இதில் இருக்கக்கூடிய ரிமைனிங் திங்ஸ் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுபோல் அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.